இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் வெள்ளை சீடை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாமே மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வெறும் கடாயில் நல்லா கோலம் போடுற மாதிரி வர பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பதம் வந்துடும். நீங்கள் இப்போ இந்த மாவை எடுத்து இழ போட்டிங்கன்னா அப்படியே கோலம் போடுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதிலையே நல்லா செவக்க வறுத்த உளுத்தம்பருப்பு மாவு, அதையும் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதே சேம் கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதை நல்லா வறுத்துக்கங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே கூட போடலாம், ஆனால் நம்ம சீடை சாப்பிடும்போது தேங்காய் வீணாக போச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்ல ஃப்ரெஷ் தேங்காயே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே சேம் கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு 1/4 கப்பு. அதோட ஒரு 3/4 கப்பு வெல்லத்தை எடுத்து கரைச்சிக்கோங்க. கரைச்சி இந்த மாதிரி ஒரு தேன் பதம்னு சொல்லுவாங்க, அந்த கெட்டி பதம் வந்தோடனே எடுத்து நல்லா வடிகட்டிக்கங்க. இதில் எப்படியும் ஏதாவது கல் மண் இருக்கும், அதனால் வடிகட்டிகிட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அந்த எள்ளு போடுற வீடியோ எங்கிட்ட டெலீட் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் எள்ளை சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சூடாக இருக்குது, அதனால் நான் ஒரு கரண்டியால் கிளறிக்கிறேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் பிசைஞ்சிக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த வெல்லம் ஒரு கெட்டி பதம் இருந்தால் போதும், பாகெல்லாம் வைக்கணுங்கிற தேவையே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் உருட்டின அப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கங்க. உருட்டி ஒரு 2 மணி நேரம் ஒரு துண்டில் போட்டு காய வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வெள்ளைச்சீடை சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பொரிச்சிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் வச்சிங்கனாலே போதும். வெள்ளை சீடைக்கெலாம் ரொம்ப எண்ணெய் வைக்கணுங்கிறதே கிடையாது, ரொம்ப எண்ணெயும் குடிக்காது சீடையெல்லாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம், அதாவது ஆயிலில் ஓசையெல்லாம் அடங்கினப்புறம் இந்த மாதிரி எடுத்துருங்க. பார்த்திங்கனாலே தெரியும், கலர்ஃபுல்லாக வந்திருக்கும். நம்ம போட்ட வெல்லம் அப்படியே அந்த கலரை கொடுக்கும். இது நல்ல வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள நல்ல ஸ்வீட்டாக சூப்பரான வெள்ளை சீடை ரெடி ஆகிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.